ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா ஸ்பைசி பிரெட் டோஸ்ட். நம்ம ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்த்துருக்கோம். இந்த ரெசிப்பியில் நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்ல ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி ஒரு 3 மெம்பர்ஸுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தாங்க நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் தகுந்த போகிற நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 6 பீசஸ் ப்ரெட்டு, 2 எக்கு உடச்சி விட்டுருக்கேங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சுகர், தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம், 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், அன்சால்டட் பட்டர் தேவையான அளவு, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் உடச்சி வச்சுக்கிற 2 முட்டையும் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் துருவிய கேரட் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் ஃபைனாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் கேப்சிகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி அண்ட் புதினா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாயில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுகர், சால்ட், மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய்த்தூள் இது எல்லாமும் நம்ம அதில் ஆட் பண்ணியாச்சு. காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம ஒரு 1/2 கப் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க்கு வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 முட்டையை உடைச்சி ஊற்றிருந்தோம். அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். சுகர், சால்ட், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அண்ட் மில்க் ஃபைனலாக ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த விஸ்க் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணும் போது தான் அது ஒன்றோட ஒன்று நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு சூப்பர்பான ஹெல்த்தியான நமக்கு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் ஒரு ப்ரெட்டை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா எக் மிக்சர், அதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெட்டை அழுத்தக்கூடாது, லைட்டாக தான் டிப் பண்ணணும். டிப் பண்ண அந்த ப்ரெட்டை நம்ம அப்படியே பேனில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை நம்ம லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரெட் மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அதில் எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மேலே டாப்பிங்ஸாக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன், கேரட் அண்ட் கேப்சிகம் அது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி அண்ட் புதினா கட் பண்ணதை போட்டிருக்கோம். ப்ரெட்டு மேலே தேவையான வெஜிடபிள்ஸ் நான் டாப்பிங்ஸாக வச்சுட்டு அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம போட்ட பட்டர் ஈவனாக குக் ஆகணும் இல்லையா, அதனால் நம்ம பேனை லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு நல்லா வேகணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதர் சைடும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே நமக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த ஆரேஞ்ச் அண்ட் அந்த எல்லோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு செம்மையான ஒரு கலராக இருக்குங்க. அந்த கேரட்டோட கலர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கலர் ப்ரெட்டுக்கே ஒரு சூப்பரான ஒரு கலர் கொடுத்துருக்கு. போட்ட பட்டர்லேயே 2 பக்கமும் ப்ரெட்டு நல்லா வெந்திருக்குங்க. அவ்வளோதான். நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், யம்மியாக இந்த ரெசிபி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பீஸையும் நம்ம ரெடி பண்ணலாம். பேனில் நான் 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு பீஸ் ப்ரெட் எடுத்து நம்ம லைட்டாக இந்த எக் மசாலாவில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டு உடையக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு நம்ம அழகாக எடுத்து பேனில் போட்டுடணும். இப்போ ரொம்ப நீங்கள் டிப் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா ப்ரெட்டு அதிலே உடஞ்சி விழுந்துடும். அதனால் லைட்டாக நீங்கள் டிப் பண்ணிவிட்டு
அது உடையறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பேனில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதர் சைடு திருப்பி போட்டிருக்கோம். இப்போ டபுள் சைடுமே நல்லா வெந்துருச்சு. ரெடி பண்ண நம்ம பிரெட் பீசஸை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு. யம்மியான மசாலா ஸ்பைசி பிரெட் டோஸ்ட் ரெடி. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாங்க, இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த பிரெட் பீசஸில் 2 சாப்பிட்டாலே வயிறு நல்ல ஃபில்லிங் ஆகிடுங்க. இது கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்கு நம்ம இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.